ஒளின்னு ஒன்று இருந்தால் அதற்கு நிழல்னு ஒன்று இருக்கும். ஒருவன் ஒளியில் இருந்தாலும் அவனுக்கு நிழல் இல்லைன்னா அந்த மர்மத்துக்கு பின்னால் உள்ள ரகசியத்தை இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். வாங்க ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்கலாம். ஒரு மலை கோயிலுக்கு அடிவாரத்தில் அமர்ந்திருந்தார் அந்த சன்னியாசி. அவர் பேர் ரியோஜன். அவர் வாழ்கின்ற வாழ்க்கையில் எப்போவுமே உண்மையை தேடியே அலைவார். பிரபஞ்சம் உண்மையா கனவா நிழலா அப்படிங்கிற யோசனை அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். யோசனை உள்ள மனம்னா தெளிவை தேடி போகும். ஒரு நாள் மதிய நேரத்தில் தியானம் முடிஞ்சு கொஞ்சம் இளைப்பாறதுக்காக ஆற்றங்கரை நோக்கி நடக்கிறாரு. அங்கே அவரோட நிழலை அந்த நதியில் பார்க்குறாரு. அந்த நிழல் அசைஞ்ச மாதிரியும் சிரித்த மாதிரியும் அவருக்கு தோணுது. அப்போது திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை, சந்தேகம் எழும்புது. நான் யார், என் நிழல் யார்? அந்த கேள்வி தினமும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இரவு ஒரு மர்ம வியாபாரி அவர் முன்னாடி தோன்றுறாரு. அவர் பயங்கர சக்தி கொண்டவராக இருக்கிறாரு. அந்த வியாபாரி, ஏ சன்னியாசியே, உன் நிழலை எனக்கு கொடு, அதற்கு பதிலாக உனக்கு நிறைய அறிவையும் பல அரசர்களுக்கு கிடைக்காத வலிமையையும் உனக்கு தாரேன்னு சொல்கிறான். அந்த சன்னியாசியை யோசிக்கிறான், என் நிழலை வித்துட்டா நான் என்னக்கான உண்மை கிடைத்திடுமா அப்படின்னு. ஆழ்ந்த யோசனைக்கு அப்புறம் ரியோஜன் சன்னியாசி தன் நிழலை விற்றுவிட ஒப்புக்கொண்டார். வியாபாரியும் தன்னோட கருப்பு பையில அவரோட நிழலை அடைச்சிடுறாரு. அந்த நிமிஷத்துலேருந்து ரியோஜனுக்கு நிழல் இல்லாமல் போகுது. அவரோட பாதம் தரையில பட்டாலும் நிழல் இல்லாமல் இருக்குது. முதல்ல கொஞ்ச நாள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார். மக்கள் எல்லாரும் இவர் யாரு, அற்புத மனிதர், நிழல் இல்லாத மனிதர்னு கிசுகிசுத்துட்டு இருந்தாங்க. கோவில்கள்லையும் அவர் தியானம் பண்ணும்போது அவருக்கு நிழல் இல்லாதது ஒருவித மன அமைதியாகவும் ஆகும். மனசே ரொம்ப லேசானது மாதிரி தோணுச்சு. அந்த சன்னியாசியும் இப்போ எனக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, நான் உண்மையை அடைய போகிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக இருந்தார். நாட்கள் கடந்து போக போக மக்கள் எல்லாரும் அந்த சன்னியாசியை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. நிழல் இல்லாதவன் ஒரு அசுரன். ஊர் மக்கள் யாருமே அவன் கூட நெருக்கமாக பழகலை. குழந்தைகள் எல்லாருமே பயப்பட ஆரம்பித்தாங்க. தனிமை அவனை சூழ ஆரம்பிச்சுது. ரொம்ப சோர்வோட ஆற்றங்கரையில் வந்து உட்கார்றான். தண்ணீரில் அவன் முகத்தை பார்க்கும்போது அவன் முகம் மட்டும்தான் பிரதிபலிக்குது. அவரோட நிழல் அதில் இல்லை. இப்போ தான் அந்த சன்னியாசி உணர்றாரு, நிழல் என்பது இருள் இல்லை, நம்மளோட இன்னொரு முகம், அது நமக்கு தேவைன்னு அவருக்கு உணருது. ஒரு நாள் கனவுல அவரோட நிழல் பேசுது, ரியோஜனி, என்னை விற்றுவிட்டாய், ஆனால் நான் உன்னுடைய கடந்த காலம், குற்றங்கள், மகிழ்ச்சிகள், கண்ணீர்கள் எல்லாத்துலேயும் நானும் இருக்கிறேன். நீ என்னைய விட்டுட்டு எப்படி உனக்கு உண்மை கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்குது. உண்மை அப்படிங்கிறது நிழலையும் ஒளியையும் சேர்ந்தது தான். திடீர்னு கனவுலேருந்து முழிக்கிறான். அந்த கனவு அவனுக்கு ஒரு பெரும் சுமையாக இருக்குது. நான் உண்மையை அடைய என் நிழலை திரும்ப பெறணும் அப்படின்னு அந்த மர்ம வியாபாரியை தேடி நாடோடியாக அலைகிறாரு. காடுகள், நகரங்கள், பாலைவனங்கள் எல்லா இடமும் அலைஞ்சு திரிகிறாரு. களைப்பு ஏற்பட்டாலும் மீண்டும் சோர்வடையாமல் தன்னோட நிழலை தேடி அலைகிறாரு. ஒரு வழியாக அந்த மர்ம வியாபாரியை கண்டுபிடிச்சு என் நிழலை திருப்பி கொடுன்னு கேட்குறாரு. ஆனால் அந்த மர்ம வியாபாரி திருப்பி கொடுக்கறதுக்கு, உன் நிழலை திரும்ப பெறுவதற்கு ஒரு விலை உண்டு. அது என்ன அப்படின்னா, உன்னோட கடந்த காலத்தை பற்றி நீ செஞ்ச தவறுகளை ஒப்புக்கொண்டு அதற்கு நீ சமாதானம் பெறணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சன்னியாசி, நிழலை விற்றது வெளிப்படையான சம்பவம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளோட கடந்த காலத்தை நம்ம ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய தவறுக்கு அடிப்படையாக இருக்குது. அந்த சன்னியாசி மீண்டும் தியானம் செஞ்சு தன்னோட மனசில் தான் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்குறாரு. மறுபடியும் எந்திரிச்சு நடந்து போகும்போது அவரோட நிழல் அவரிடம் வந்து சேர்ந்தது. இப்போ தான் அந்த ரியோஜன் சன்னியாசி உணர்றாரு, உண்மையை அடைவது அப்படிங்கிறது நிழலை மறுப்பது இல்லை, அதையும் ஏற்றுக்கொள்வது தான். ஒளி இருள் இரண்டும் சேர்ந்தது தான் உண்மை. உண்மையான விடுதலை அப்படிங்கிறது கடந்த காலத்தை மறுப்பதில் இல்லை, அதை ஏற்றுக்கொண்டு ஒளியுடன் ஒன்றிணைவதில் தான் உங்களோட உண்மையான வாழ்க்கை இருக்குது.